ஓகே கைஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் போடுங்க, நான் உங்களுக்கு ரிசால்வ் பண்ணிடுறேன் இன்றைக்கி. ஓகே, ஏன்னா இன்னிலேருந்து we are going to start our ப்ராஜெக்ட். கிளியராக இருக்கணும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் 2 நாள் அட்டன் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை. ரியாக்டை இன்னிலேருந்து அட்டன் பண்ணுங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகே ஓகே சரிப்பா, நம்ம ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டீங்க, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ராஜெக்ட்டை காட்டிடுறேன் உங்களுக்கு இந்த வாட்டி. இந்த டைம் வில் ஆல்சோ ஹேவ் சம் யூஐ. ஓகே, வில் ஹேவ் ரியலி நைஸ் லுக்கிங் யூஐ. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது, இந்த வாட்டி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நாக்குரி க்ளோனுன்னு சொல்லியிருந்தேன். நாக்குரி க்ளோன்னு சொல்ல முடியாது, மினி வெர்ஷன் ஆஃப் நாக்குரி. ஓகே, பேசிக்லி ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல். ஸோ யூ ஆர் கோயிங் டு லிஸ்ட் ஆல் த ஜாப்ஸ். இதே மாதிரி யூ ஆர் கோயிங் டு லிஸ்ட் ஆல் த ஜாப்ஸ், த லைவ் சைட். ஓகே, பட் we are going to do it exactly like this, but not all the features. Okay, உங்ககிட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் நம்ம பண்ண போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னா we are going to list all the jobs. தெரியுதா? ஸோ you have all the type of jobs, என்னைக்கு போஸ்ட் ஆகிருக்கு, இதோட பேக் எண்டுமே நம்ம பண்ணுவோம். ஓகே, this is how we are going to list it. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் வந்து அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளை கொடுத்தீங்கன்னா, சாரி, வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா, so you are going to have all the details about the job. And you are going to have some similar jobs for that. Okay, you are going to have internships and also full-time jobs. You are going to have a search feature where you can search DevOps அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, see, you'll have some jobs. Maybe in the jobs இல்லைன்னு வரேன் இப்போதைக்கு. Okay, DevOps internships இல்லைன்னு நினைக்கிறேன். Maybe I'll search it. Backend developer. See, yeah, they are giving you all the backend developers jobs filter panni. Okay, so when you go see view details, you will have the complete thing with the similar jobs. See, it's going to have similar thing. You're going to list few jobs here, and you're going to have apply thing. So apply பண்ணீங்கன்னா இங்கே வந்து login கேட்குது. We'll try to implement login செய்யணும், but if not possible, we'll give the direct link. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹவ் கிரியேட்டட் அ ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல்ன்ற மாதிரி. ஓகே, யூ ஹவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஸ்டோரிஸ். ஸோ ஸ்டோரி கிரியேட் பண்ணுறதுலாம் நம்ம கடைசியாக பேசலாம். ஓகே, இப்போதைக்கு இதான் வந்து ப்ராஜெக்ட். ஸோ இல் ஆல்சோ ஹேவ் ஷேர் ஐகான். ஸோ ஷேர் பண்ணிக்கலாம் லிங்க்கை. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸையும் மைன்யூட்டாக வந்து வில் ஃபோக்கஸ் வித் தி சேம் யூஐ. ஓகே, கிளியராக எல்லாருக்குமே? ஸோ ப்ராஜெக்ட் ஐடியா கிடச்சிருச்சா? வாட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஓவராலாக என்ன பண்ண போகிறோன்றது. ஓகே கைஸ், ஓகே, என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன பண்ண போகிறோன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பயுமே வயர் ஃப்ரேம் தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, டேக் திஸ். ஓகே, டேக் திஸ், காப்பி இட். ஸோ எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. It's asking me to log in. ஓகேவா, ஸோ இதில் லாகின் பண்ணிக்கிறேன். என்னென்னா யூஐ ஒயர் ஃப்ரேம் எடுக்க போகிறோம். எப்படின்னா யூஸிங் திஸ் கோ ஃபுல் ஸ்க்ரீன். சரிதா? கோ ஃபுல் ஸ்க்ரீன். ஹலோ, சொல்லுங்கள். எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் தனியாக ஒரு வாட்டி குரூப்பில் மெசேஜாக போட்டுருக்கீங்களா? நான் போட்டுறேன் நிச்சயமா. ஓகே, ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். மேபி இதான் பேஜ் 1 இருக்க போது. going to list it like this. மேபி கொஞ்சம் பிளர்ராக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இதுலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கலாம்.
I'll also tell tomorrow how to set up this dashboard. Okay, so இதான் வந்து ஃபஸ்ட் பேஜில் இருக்க போகுது. ஓகே, பேஜ் 1. நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஒன்று கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே போகிற பேஜ். ஸோ வியூ டீட்டெயில்ஸ் போய்க்கோங்க. இதேமாரி அந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு ட்ரை டு கிராப் இட். ஓகே, ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் த இமேஜ். ஸோ காப்பி இட். அண்ட் பேஸ்ட் இட். கிளியர் ஐடியா இருக்கா யூஐயில்? ஸோ ஒரு ஃபிக்மா டிசைனர் இதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ வாட் யூ கோயிங் டு டூ இட். பேஜ் 2, பேஜ் 1 அண்ட் பேஜ் 2. மேபி இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் டோட்டலாக 2 பேஜ் இருக்க போகுது. ஓகே, அதில் ஆல்சோ ஆட் ஃபியூ மோர் பேஜஸ். ஸோ கான்டாக்டர்ஸ், அபவுட்டர்ஸ் அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் ஆனால் இருக்க போது we are going to have 5 pages at least. பட் we'll first focus on this 2 pages. ஓகே, ஒரு கார்டு இருக்க போது அந்த கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு போகுது. இந்த பேஜில் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. கிளியரா? வில் ட்ரை டு எக்ஸாக்ட்லி க்ளோன் திஸ் யூஐ ஆல்மோஸ்ட். ஓகே, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், பட் திஸ் வில் பி த யூஐ. ஓகே, ஸோ டெக் ஸ்டாக். ஸோ டெக் ஸ்டாக் டிஸ்கஷன். we are going to use React. So React for our front end, and we'll also take icons. Icons from 𝐶𝐴.𝐹. Yeah, this is going to be the major icon library we are going to use. அண்ட் ஃபார் ஏபிஐ கால்ஸ் என்னென்ன பண்ண போகிறோன்றது தெளிவாக சொல்லிடுறேன் இந்த இடத்துலையே. ஸோ யூ கோயிங் டு டூ ஏபிஐ கால்ஸ் யூஸிங் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏபிஐஸ்க்கு வந்து யூ கோயிங் டு யூஸ் ஆக்சியோஸ். ஓகே, மோஸ்ட்டாக இவ்வளோ தான். ஓகே, அண்ட் we'll also use I'll also show you TAN-STACK. Okay, TAN-STACK query for APIs, Axios and TAN-STACK query. And styling CSS ku pathina we are going to use tailwind. We are going to use tailwind. Okay, இது எல்லாருக்கும் கிளியரா? அண்ட் பண்ட்லர் வந்து பார்த்தீங்கன்னா we will use இவ்வளோ தான் கைஸ் டெக் ஸ்டாக். ஓகே, காம்ப்ளெக்சிட்டிலாம் எதுவுமே பண்ண போதில்லை. பண்ட்லர் வந்து we are going to use Suite. And we are going to finally deploy it in Vercel. And same thing we'll do backend. Backend பண்ணும்போது backend tech stack எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதே பேஜுக்கு நம்ம 2 பேக்கெண்ட் எழுத போகிறோம். ஓகே, ஸோ we're going to do exact backend for this. ஓகே, இப்போதைக்கு பேக்கெண்ட் வந்து I'll give you the backend. We'll use exact thing. We'll have 50 like 10 jobs, 10 descriptions வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம இப்போ என்கிட்ட ஏபிஐ இருக்குது. ஓகே, பட் ஆனால் வந்து நம்ம அடுத்து வந்து இதே ஏபிஐயை நம்ம பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நோ வரிஸ். ஓகே, ஸோ டேஷ்போர்ட்ஸ் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இஃப் யூ கைஸ் ஹேவ் ஆர் நாட், ஐம் நாட் ஷுவர். நான் இல்லாமல் சொல்லிடக்கூடாது. ஓகே, நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இஃப் தேர் இஸ் எனி டேஷ்போர்ட் கிளாஸஸ்னால் I'll tell you. ஓகே, ஃபார் திஸ். ஸோ அந்த டேஷ்போர்ட் இருந்துச்சுன்னா ஐம் டெல்லிங் யூ, இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் டேஷ்போர்ட் கிளாஸஸ்லனா யூ வில் கிரியேட் அ ஜாபு. ஸோ அந்த ஜாப் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன்
அது ரெண்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அட்மின் பேனலில் இருந்து. அவ்வளோதான். ஓகே ஸோ ஓகே திஸ் ஆல் ப்ராஜெக்ட் டிஸ்கஷன். ஓகே வில் ஸ்டார்ட் அவர் ப்ராஜெக்ட் டுடே. So we are going to use wheat bundler. So configurations பண்ணிடலாம். So wheat is also a bundler. ஓகே ஸோ ரியாக்டை வந்து நம்ம சிடிஎன் மூலிமா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். லோக்கலாக டவுன்லோட் பண்ணி நம்ம ரியாக்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் லைக் ரியாக்ட் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஆல்சோ இன்ஸ்டால்டு ரியாக்ட் யூஸிங் பேக்கேஜ் மேனேஜர் வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். த அதர் வே டு இன்ஸ்டால் ரியாக்ட் இஸ் பை பண்ட்லர்ஸ். பண்ட்லர்ஸ் லைக் வீட் வில் கிவ் யூ ப்ரீடிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ், ப்ரொடக்ஷன் ரெடி டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். இதுவுமே ஒரு வழி டு ஸ்டார்ட் ரியாக்ட். ஓகே வெப்பேக்கில் பார்த்தீங்கன்னா என்பிஎக்ஸ் கிரியேட் வெப் ஆப் லைக் என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப்னு போட்டிருப்பீங்க சம்திங் லைக் தட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிஃபைன்டு ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்துருக்கு. எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப்பு? ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு வே தான். ஓகேவா ஸோ பார்சல் வில் நாட் கிவ் யூ எனி ப்ரீடிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸு. ஸோ பார்சலில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. பட் வெப்பேக்லேயும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு கிரியேட் திஸ் ப்ரீடிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ். ஓகே இங்கே இருக்கும் பாருங்கள் என்பிஎக்ஸ் வீட் லேட்டஸ்ட். இதுதான் வந்து கமாண்டு டு ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன். ஓகே ஸோ ஐம் காப்பிங் இட். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட ப்ராஜெக்ட் பேட்ச் 5 இருந்துச்சு கரெக்டாக. ஸோ மேபி அது நான் அடுத்த இதில் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ணுற ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா நான் பண்ணுற ஆர்டர் அப்படியே வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும். ஓகே ஸோ தட் யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். டோன்ட் சேஞ்ச் த ஆர்டர். ஓகே ஸோ என்பிஎக்ஸ் கிரியேட் வீட் லேட்டஸ்ட். ஸோ கோயிங் டு கிவ் இட் லைக் ஜாப் ஆப்னு வச்சுக்கிறேன் நான் பேரை. ஜாப் வெப் ஆப். So I'm going to use React with JavaScript. So அடுத்து 3 கமாண்ட்ஸ் இங்கே காட்டுது தான். We are going to put all those cd. The folder நேம்க்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. வெப் ஜாப் வெப் ஆப். ஓகே நெக்ஸ்ட்டு npm i or npm install. இன்கேஸ் ஏதாவது ஸ்டெப்பு புரியல அப்படின்னா அப்பயே ஸ்டாப் பண்ணுங்கள், அப்பயே டவுட்ஸ் கேளுங்க. ஓகே ஸோ npm i. அடுத்து பார்த்தீங்கன்னா npm run dev. ஓகே ஆர் ஃபஸ்ட்டு கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கோடு டாட்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா ஒரு ப்ரீடிஃபைன்டு கான்ஃபிக் வந்துடுச்சு. ஸோ பாருங்கள் யூ காட் யுவர் ப்ரீடிஃபைன்டு ஆப் ரெடி. இது ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்த கமாண்ட் என்ன சொல்லிச்சு? npm run dev. ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண தெரியலன்னா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். போயிட்டு package.json போய் பார்க்கணும். அவங்களோட ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸில் நிச்சயமாக ஸ்டார்ட் கமாண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெவ் இருக்குது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? npm run dev. இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் அப்ளிகேஷன் இன் லோக்கலோஸ். ஸோ இதே தான் வந்து பார்சல் நம்மளுக்கு பண்ணி கொடுத்து கரெக்டாக லோக்கலாக ஒரு இதில் டிப்ளாய் பண்ணி கொடுத்துச்சு. சேம் திங் இன் வீட் ஆல்சோ. ஓகே இட்ஸ் கோயிங் டு கிவ் எவ்ரிதிங் localhost 5173. See we got our app ready. clear ன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ஃபோல்டரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா ஸோ இங்கே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். see there is lot of folders inside this code. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா
maybe we'll delete this. Okay, we'll delete this completely. Don't require this source. We will configure it. So I'm going to ask me permissions. Yes, and so delete it permanently. ஸோ நம்ம ஆப் வந்து ரன்னிங்கில் இருக்குது, அப்போ பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாப் பண்ண தான் பண்ண முடியும். சி delete ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் ஐம் கோயிங் டு கிரியேட் an SRC again. ஓகே, ஸோ இந்த எஸ்ஆர்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஃபோல்டராக வைக்க போகிறோம். ஸோ index.jsx. அதுமாரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஜேஎஸ் தானே வச்சுட்டு இருந்தீங்க நேற்றுக்கு இருக்கும், எதுக்கு வந்து இன்றைக்கி ஜேஎஸ்எக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தேர் இஸ் அ ரூல் இன் வீட்டு. ஸோ ஜேஎஸ் ஒன்று தான், ஜேஎஸ்எக்ஸ் ஒன்று தான், ஏன்னா ஆல்வேஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஓகே, பட் வீட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு, ஸோ வீட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் தே ஹவ் டிஃபைன்ட் இட் லைக் ஜேஎஸ்எக்ஸ்ன்னு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ஜேஎஸ்எக்ஸ் வைங்க, டோன்ட் மர்ஜ் ஜாவாஸ்கிரிப்ட். ஏன்னா ஜேஎஸ்ன்னு வச்சாலும் ஒன்று தான், ஜேஎஸ்எக்ஸ்னு வச்சாலும் ஒன்று தான். ஸோ யூ ஹேவ் டு கீப் இட் வென் யூ யூஸ் வீட் ஆஸ் அ பண்டில், யூ ஹேவ் டு ஆல்வேஸ் கீப் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு கெட் RFAC something else. Okay, don't use shortcuts. ஃபஸ்ட்டு நம்ம 2 மெத்தட் பார்த்துருந்தோம். ஸோ அந்த 2 மெத்தட் வந்து இது பண்ணிடலாம். ஸோ ஒன்று வந்து ரியாக்ட், அடுத்து வந்து என்னது, இது 2 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ரியாக்ட் டாம், கரெக்டாக? டாம் ஃப்ரம் ரியாக்ட் டாம். ஸோ ரியாக்ட் டாம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மெத்தட் என்னது? எனிபடி what is the method we are going to use from React? நேற்று கிளாஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். Create root, super. So first step you are going to create a root. இது வந்து React DOM, which is going to be React DOM dot create root என்ற மெத்தட். create root என்ற மெத்தட். create root என்ற மெத்தட் என்ன ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கோ, நம்ம எங்கே டைனமிக்காக இந்த HTML போனோம்னு வச்சுக்கோங்களேன், தெரியுதா? இந்த லைனில் தான் நம்ம வந்து அப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ரூட், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி செலக்ட் பண்ணணும்? யூஸ் செலக்டட் யூஸிங் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இதில் ஐடி என்னன்னு பாருங்கள், ரூட்டாக இருக்குது. ஸோ ரூட்டை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கொடுக்கக்கூடிய மெத்தட் என்னது? ரூட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டர் மெத்தட், கரெக்டாக? ஸோ ரூட் டாட் ரெண்டர் மெத்தட். ரெண்டர் மெத்தட் இஸ் கோயிங் டு டிசைட் வாட் டு ரெண்டர். ஸோ இனிமேல் நம்ம ரியாக்ட் வச்சு க்ரியேட் பண்ணோன்னா இட்ஸ் கோயிங் டு மேக் மச் காம்ப்ளிகேட்டட். ஆல்ரெடி நம்ம ஜேஎஸ்எக்ஸ் தெரியும். மேபி நம்ம ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் எலமெண்ட்டு ஹலோ வேர்ல்டு, நம்ம எல்லாத்தையும் ஹலோ வேர்ல்டு தான் ஆரம்பிக்கும். ஸோ ஹலோ வேர்ல்டு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ரெண்டர் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஃபைனலாக index.html போய்ட்டு செக், இங்கே வந்து main.jsxன்னு இருக்கும். நான் நம்மகிட்ட இருக்க ஃபைல் பேர் என்னது? index.jsx, கரெக்டாக? ஸோ you have to change this, இல்லைனா எரர் வரும். ஸோ சோர்ஸ்குள்ளேருந்து you have to give index.jsx. கிளிக் பண்ணால் இங்கே போதான்னு பார்த்துக்கோம், அவ்வளோதான். ஓகே, நம்ம எழுதுகிற ஒரு லைனுக்கும் ஐ வில் டெல் யூ மீனிங், வில் நாட் ரைட் எனி லைன்ஸ். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம எந்த லைனும் எழுத மாட்டோம். ஸோ கிளியர் ஸ்க்ரீன். ஸோ அகெயின் npm run dev. Okay, and we are going to like start it. Say so, see hello world வந்துருச்சா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ணிட்டு வீட் வச்சு, நெக்ஸ்ட்டு வந்து we have to configure it using tailwind. ஓகேவா, இது ரெண்டும் டன்னு. இப்போ tailwind வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ you have to go to tailwind. ஸோ யாரா பண்ணுறீங்கன்னா கிரண் ஆல்ரெடி லிங்க் காமிச்சிட்டாரு. ஸோ tailwind.css. okay, it's going to be the link. get started. okay, get started. இங்கே வந்து இது வந்து யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. this is for normal CLI. you have to go with framework guidance, go to Vite, you're going to configure everything. இந்த 2 ஸ்டெப் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி CD எல்லாமே பண்ணிட்டோம். just copy this 2 commands next. okay, for just a thing I'm going to just stop this for just a minute.
I'm going to paste these two commands. Give enter. நீங்கள் ஒரு கமாண்டாக பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் 2 கமாண்டையும் ஒரே நேரத்தில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணோன்னே யூ ஷுட் ஹேவ் லைக் நல்லா பாருங்கள், யூ ஹவ் டு கெட் அ tailwind.config ஃபைல் அண்ட் postgres.ca. நான் என்ன ஃபைல்ஸ்னு சொல்கிறேன், பட் postcss.config.jsன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும் உங்கள் டேரக்டரியில். அண்ட் அதே மாதிரி ரூட்டில் இருக்கீங்களா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சோர்ஸ்குள்ளே போயிட்டு இந்த 2 கமாண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறீங்க, அது சோர்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ணிடும், ரூட்டில் தான் க்ரியேட் ஆகணும். ஓகே, ரூட்டில் தான் tailwind.configம் postcss.config ஃபைலும் க்ரியேட் ஆகணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த கமாண்டை போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு tailwind.config ஃபைலில் இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இப்படி காப்பி பண்ணக்கூடாது, இந்த காப்பி பட்டன் இங்கே இருக்கும், இதை காப்பி பண்ணி, ஏன்னா எல்லோரும் மிஸ் பண்ணிடுறீங்க நீங்கள் ஏதாவது. ஓகே, தென் இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி. ஓகே, கம்ப்ளீட்டாக காப்பி பேஸ்ட். ஸோ இதில் என்ன சொல்ல போகுதுன்னா கண்டென்ட்ஸு எங்கெல்லாம் tailwind யூஸ் பண்ணோம் அப்படின்னா index.jsல இருந்து, ஓகே, index.html அண்ட் சோர்ஸ்குள்ளே இருக்க எல்லா ஃபோல்டர்ஸ் எல்லா ஃபைல்ஸ்க்கும் எனக்கு tailwind ஃபைலை வந்து அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்ஃபிக் ஃபைலில் இங்கே இந்த இடத்துல மீனிங். ஓகே, எங்கெல்லாம் tailwind யூஸ் பண்ண போகிறோம் பேசிக்காக சொல்கிறோம். ஓகே, அண்ட் index.cssன்னு ஒரு ஃபைலு, ஓகே, index.cssன்னு ஒரு ஃபைலு அது நம்மகிட்ட இல்லை. ஸோ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம், index.css ஒரு ஃபைல். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ஸ். ஓகே, இது 3 பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் இந்த 3 கண்டென்ட்ஸ் ஃபஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூ ஹவ் டு இம்போர்ட் இட், யூ ஹவ் டு இம்போர்ட் /index.css inside your project. Okay, next again we are going to run our project. Okay, ஒரு சாம்பிள் இருந்து கொடுத்துக்கலாமா, மேபி நம்ம பேராகிராஃப்க்கு வில் கிவ் சம் ஸ்டைலிங். ஸோ கிளாஸ் பிஜி green 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அகெயின் வில் ஸ்டார்ட் அவர் ப்ராஜெக்ட், npm run dev. See, we'll go refresh it. See, we got our tailwind initialized. Okay, and also we'll initialize lose your dev. So packages, go with React. Okay, it's going to be npm. Copy this, install this. Okay, this is for icons. Okay, நான் இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன், ரியாக்ட் ஐகான்ஸோட. ஸோ தெர் இஸ் சம்திங் எல்ஸ் ஃபார் ஆல்சோ. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஐகான்ஸில் ரியாக்ட் ஐகான்ஸ். ஸோ ரியாக்ட் ஐகான்ஸ்னு ஒரு என்ன இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட். ஓகேயா, ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் இது வந்து லைட் வெயிட், இட்ஸ் வெரி வெரி லைட் வெயிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும், பட் you will also find much better icons, okay, compared to this. Okay, because it's lightweight. Okay, next நம்மளுக்கு வந்து Axios install பண்ணிக்கலாம். next Axios install பண்ணிக்கலாம். ஓகே, Axios பொறுமையாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேறு என்ன பிளான் பண்ணிருந்தோம்? ஓகே, Axios and tan stack நம்ம தேவை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் we have configured everything we want. We'll start our application again. That's all. Done. கான்ஃபிகரேஷன்ஸ் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. கான்ஃபிகரேஷன்ஸ் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வில் ஸ்டார்ட் அவர் ஹோம் பேஜ். ஓகே, ஸோ ரெஸ்பான்சிவ் nav வந்து நம்ம பண்ணலாம், பட் வில் see this nav அப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் டூ திஸ் பேஜ், ஹோம் பேஜ். ஓகே, இங்கே வந்து ஒரு கார்டு இருக்க போதும். ஸோ இந்த கார்டில் வந்து கம்ப்ளீட்டாக we are going to list all these cards. ஸோ இது எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து we'll see. Okay, ஒரு நிமிஷம், I add a PPT for you guys. Just a second guys, PPT மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதே மாதிரி நம்ம அண்ட் நம்மளோட ரோட் மேப் பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டேன். கட் பண்ணி வைக்கலையா? சரி, திரும்பி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள், ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்டில் வந்து சிலது பார்த்துருக்கோம். அதில் வந்து பண்ட்லர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, பேக்கேஜ் மேனேஜர் என்னென்னு பார்த்தோம், அது எல்லாமே வி ஹவ் சீன் தட். அண்ட் ஸோ ஃபியூ பேசிக் ஆஃப் ரியாக்ட்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ வி சி லைக் வி ஹவ் சீன் கம்ப்ளீட்டட்லி அபவுட் ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்பனன்ட்ஸ்னால் என்ன, ஹவு இட் ஒர்க்ஸ், எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ரெண்டர் பண்ணுறது, வாட் ஆர் டிஃப்ரென்ஸ் வே டு ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் டு லைக் ஃபஸ்ட்டு வீட் அண்ட் டெய்ல்வின் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணக்கூடியது ப்ராப்ஸ் லிஸ்ட். ஓகே, ப்ராப்ஸ் லிஸ்ட் எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வில் சி. ஓகே, டுடேஸ் டாபிக் இஸ் கோயிங் டு பி ப்ராப்ஸ் அண்ட் லிஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக இப்போ நம்ம டெய்ல்வின் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பேசிக் கார்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, பிஃபோர் சீயிங் இன் டு பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் கான்செப்ட் வில் ஜஸ்ட் சி like we'll just do some basic works with tailwind. Okay, என்னென்ன வேஸ்லாம் இருக்குப்பா, what all ways there to add like CSS into our React application, what are the different ways? tailwind வந்து ஒரு அப்ரோச், நான் tailwind காட்டிட்டேன். அதை தவிர்த்து வேறு ஏதாவது அப்ரோச் இருக்கா to add CSS into our application? சூப்பர், இன்லைனு, இன்டர்னல், எக்ஸ்டர்னல், சூப்பர், அண்ட் tailwind. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஒரு வாட்டி? ஸோ இப்போ என்கிட்ட ஒரு CSS ஃபைல் இருக்குது. ஓகே, இங்கே ஆல்ரெடி நான் tailwind வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் ஐ ஷோ யூ. ஸோ மேபி ஐ கிரியேட் பேரான்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டைல். ஸோ கலர் கோயிங் டு கீப் இட் ஆஸ் ரெட். ஓகே, இதோட இப்போ வந்து இது என்னது, கிளாஸ் செலக்டர். கரெக்டாக ஒரு கிளாஸ் செலக்டர். ஸோ மேபி நான் ஒரு ஹெட்டிங்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் ஹெட்டிங்க H1. ஸோ ஃபஸ்ட்டு CSS ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். CSS ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி வந்து கிளாஸ் செலக்டர் கொடுப்பீங்க. இங்கே வந்து நான் சொன்னல JSXல ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இந்த ஆட்ரிபியூட் மட்டும்தான். நீங்கள் நார்மல் HTMLல வந்து எப்படி கொடுப்பீங்கன்னா கிளாஸ்ன்னு கொடுப்பீங்க, இங்கே வந்து கிளாஸ் நேம்னு கொடுக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த ஆட்ரிபியூட்ஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும், வேறு எதுலேயும் டிஃப்ரென்ஸ் வராது. ஓகே, யூ கோயிங் டு கிவ் திஸ் பேரா. இப்போ கிளாஸ் செலக்டர்னால என்ன பண்ணணும், டாட்டு கொடுத்து ஒரு இப்போ கிளாஸ் செலக்டர் நேம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூ வாண்ட் டு ஆட். இப்போ நம்ம ஹெட்டிங்கை ரெண்டர் பண்ணலாமா, ஹெட்டிங் எலமெண்ட்டை. ஸோ do a refresh, ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. சி கலர் வந்துச்சா. ஸோ இன்கேஸ் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி கொடுக்குறது. ஸோ யூ கேன் கிவ் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ். யூ சேம் டெய்ல்வின் நீங்கள் எப்படி நார்மலாக எழுதுனீங்களே HTML CSSல அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஆல்சோ யூ கேன் கிவ், ரெட் தான் இருக்குது, மேபி க்ரீன் கொடுத்துக்கலாம், மேபி லைக் திஸ். சி யூ will able to add CSS into your React application. இது வந்து ஒரு வே. அண்டு இது வந்து எக்ஸ்டர்னலாக எழுதுறீங்க. இன்லைனாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுறது அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ யூஸ் ஸ்டைல். ஸ்டைலில் வந்து டபுள் கோட்ஸ். ஓகே, 2 டைம் வந்து இது பண்ணணும். யூ கோயிங் டு ரைட் இட் லைக் இஃப் யூ வாண்ட். இது வேண்டாம் அப்படின்னா சேம் ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இல்லை மேபி ஐ யூஸ் சம் அதர். இது எப்படி இருக்கட்டும், ஸோ தட் நீங்கள் ஒரு கம்பேரிசனாக பார்த்துக்கலாம். கான்ஸ்ட் ஸ்பேன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம்.
மேபி ஒரு ஸ்பேனு. ஸோ இதுலேயே வந்து சும்மா இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு போட்டுக்கிறேன். எப்படின்னா ஸ்டைலுன்னு ஒரு ஆட்ரிபியூட். ஓகே, ஸ்டைலு இதில் இன்னும் ஒரு ஓப்பன் கர்லி. யூ கோயிங் டு கிவ் இட் லைக் கலர். யூ கேன் கிவ் இட் லைக் ரெட் ஆர் சம்திங். ஓகே, ஸோ வில் ரெண்டர் த ஸ்பேன் எலமெண்ட்டை சி இன்லைனாக ஸ்டைல் கொடுக்குறது. ஸோ இது வந்து என்னது? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து டெய்ல்விண்டு. we are only going to use tailwind, but I am showing you what are all different ways to add CSS into your application. Okay, இது வந்து external CSS and இது வந்து inline CSS. இதான் 3 ways to add styling in your React application. இது clear எல்லாருக்கும்? thumbs up. We'll go to the next concept. First, okay guys, so note பண்ணிக்கோங்க நோட்ஸில். okay, but we are only going to use tailwind. okay, we have seen all the different ways to add your CSS into over there. okay, next I've showed you this one. We'll come into this properties. okay, இதெல்லாம் எலமெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ரியாக்ட் எலமெண்ட்ஸ். நோ வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிடலாம் ஒரு 5 minutes மட்டும். ஓகே, ஸோ தட் we are going to play with functions today. இதில் எதெல்லாம்ப்பா திரும்பி வரும்? நம்ம ஃபங்க்ஷன் டிஸ்கஷன் பண்ணிடலாம். இதில் எதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். நம்ம இப்போ வெப்சைட் காட்டிட்டேன். ஸோ எதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வந்து க்ரியேட் பண்ணலாம், ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டாக? கார்டு சூப்பர், பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி ரீயூஸ்டில். சூப்பர். வேறு எதெல்லாம் காம்போனன்ட்ஸாக இருக்கலாம்? காமன் கைஸ் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக. ஹெட்டர் சூப்பர், ஹெட்டர். ஓகே, நைஸ் ஹெட்டர். நெக்ஸ்ட்டு we are going to have lot of features. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னா யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ஓகே, இன்கேஸ் பண்ண முடியாமல் கூட போயிடுது. ஸோ தட் நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன 2 ஃபீச்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் டைம் இருந்துச்சுன்னா வில் ஆட் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். இங்கே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த வெப்சைட்டில். அதில் இருக்க எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஹீரோ செஷன். ஓகே, ஒரு ஹீரோ செஷன் வச்சிடலாம் காம்போனண்ட்டாக. சூப்பர். நெக்ஸ்ட் ஓகே, ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டிஎல் பேஜ். ஓகே, ஃபுட்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து என்னென்ன வந்து இது வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டர். ஓகே, ஹெட்டர் இஸ் கோயிங் டு பி காமன் ஃபார் ஆல் பேஜஸ், ஃபுட்டர் இஸ் கோயிங் டு பி காமன் ஃபார் ஆல் பேஜஸ். ஸோ வில் அகெயின் கிரியேட் அ ஃபங்க்ஷன். ஓகே, திரும்பி யூஸ் ஆக ஃபங்க்ஷனாக என்ன சொன்னால் இட்ஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அஸ் அ பீஸ் ஆஃப் JSX. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். கோல்டன் ரூல்ஸில் என்னது? ஆல் த ஃபங்க்ஷன் should ஸ்டார்ட் வித் அ கேபிட்டல் லெட்டர். ஓகே, ஹெட்டர்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இது யாரும் மறந்துடாதீங்க. ஹெட்டர் ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இந்த கர்லிஸ் வந்து என்ன வரணும் அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு? you have to get a return. சூப்பர், return. you're going to put a return. So if in case it's returning a 5, it is a function based component. No, super. It should return as a piece of JSX. Maybe I'm returning it as an header component. Header component நம்ம create பண்ணலாம், but இப்போதைக்கு header component. Okay, component. Okay, header component create பண்ணிட்டோம். Okay, அதே மாதிரி will create a other component like footer. So first letter starting caps always. Then you're going to give a open bracket. You're going to give a return. I'm going to do a footer component. ஓகே, இதான் ஃபைனலாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. எப்படி வந்து ரெண்டர் பண்ணுறது? there are 3 ways to render. கரெக்டாக ரெண்டர். சூப்பர். ஹெட்டர். ஓகே, யூ கோயிங் டு ஸோ எப்படி பாருங்கள், இது எலமெண்ட், இது வந்து ரியாக்ட் எலமெண்ட்டு. இது எல்லாமே ரியாக்ட் எலமெண்ட்ஸ், ஏன்னா சிங்கிள் லைனில் இருக்குது. இது ரியாக்ட் எலமெண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் எலமெண்ட் இதுதான் வந்து ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ் எப்படி ரெண்டர் பண்ணுவோம்? ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். யா
செகண்ட் வே இஸ் லைக் யூ கேன் டூ இட் வித் நார்மல் இதுவுமே. தேர்ட் வே நார்மல் ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ போய் பார்க்கலாம். வில் கோ சி அவர் பேஜ். சி we are able to render our footer component. பட் ஆனால் எனக்கு ஹெட்டர் ஃபுட்டர் சேர்ந்து வந்து ரெண்டர் பண்ணணும்ப்பா. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஆப் லேஅவுட்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் இதை வந்து மெயின். ஓகே, layout is going to have all the logics. Okay, something like this. So it's going to have written ஸோ பாருங்கள் கேபிட்டல் லெட்டர் இந்த ப்ராக்கெட் போட்ட உடனே ஐம் புட்டிங் ரிட்டன் அண்ட் இட்ஸ் கோயிங் டு ஹேவ் மல்டிபிள் லைன்ஸ்ப்பா. ஸோ அதனால் ஏன்னா இது வந்து ஃபுட்ரி ரெண்டர் பண்ண போது ஹெட்ரி ரெண்டர் பண்ண போகுது. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும், ஐம் கோயிங் டு புட் திஸ் ப்ராக்கெட்ஸ். கிளியரா? அண்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஏன் எரர் வருது? எனிபடி? ஐம் கெட்டிங் எரரா? ஃப்ராக்மெண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனண்ட்னால ஒரே ஒரு எலமெண்ட் ரியாக்ட் எலமெண்ட் தான் வந்து ரெண்டர் பண்ண முடியும். ஓகே, யூ ஹாவ் டு கோ வித் div ஆர் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஐம் கோயிங் வித் ஃப்ராக்மெண்ட்ஸு. ஸோ ஃப்ராக்மெண்ட்ஸ்குள்ளே இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ரெண்டர் திஸ் ஆப் லேஅவுட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுட்டர். ஐம் கோயிங் டு ரெண்டர் ஆப் லேஅவுட். See, I'm getting header footer. Okay, next. இதுக்குள்ளே தான் கண்டென்ட் இருக்க போகுது. என்ன கண்டென்ட் இருக்க போகுது? நம்ம ஃபஸ்ட் பேஜோட UI. ஸோ we're going to have all our cards. இங்கே ஒரு சர்ச் பார் இருக்க போகுது. ஸோ மேபி இங்கே பாடி போட்டுக்கலாம். பாடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். பாடி காம்பனன்ட். ஓகே, கான்ஸ்ட். ஸோ பாடி காம்பனன்ட் கர்லிஸ் போடுறோம். உடனே மைண்டில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது ரிட்டர்னு. அண்ட் பாடி இஸ் கோயிங் டு ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸு. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் ஃப்ராக்மெண்ட்ஸு. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ், ஏன் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் போடுறோம், ஏன் இந்த காம்பனண்ட் பேர் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிலியாக இருந்தால் கூட பிரச்சனை. டவுட் இருந்தால் கேளுங்க, மைக் ஆன் பண்ணி கேளுங்க, இல்லை சேட்லேயும் போடுங்க. ஏன்னா லைவாக நடத்துதே டவுட் கேட்க தான். ஓகே, ஸோ மேபி பாடி. ஸோ இப்போ பாடி வந்து நான் இங்கே ரெண்டர் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்ன் பேர் என்னது? நான் இதுக்கே சொல்லியிருந்தேன். ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே இன்னொரு காம்பனண்ட்டை கால் பண்ணுறோம். திஸ் கம்ஸ் அண்டர் அ ரியாக்ட் டிசைன் பேட்டர்ன். சூப்பர் சூப்பர் சூப்பர். காம்பனண்ட் கம்போசிஷன். சூப்பர் சூப்பர் கைஸ். இதுதான் வந்து அதோட பேட்டர்ன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம போய் நம்ம வெப்சைட்டை பார்க்கலாம். ஸோ இல் க்ளோஸ் ஆல் அதர் tabs. ஓகே, see we got our body component. ஸோ பாடி காம்பனண்ட்குள்ளே என்ன இருக்க போது? நம்ம கார்டு இருக்க போகுது. ஓகே, ஒரு சர்ச் இருக்க போது, ஒரு கார்டு இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து சும்மா சர்ச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்ச் க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்ச் பாரை. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம கார்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஓகே, சர்ச் பாரு, அதுக்கப்புறம் கார்டு. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு கார்டில். ஸோ ஒரு இமேஜ் இருக்குது. லைக் இதில் இருக்க எல்லாமே இப்போ வைக்க வேணாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இனிஷியலாக வந்து UI பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து வில் ஒர்க் ஆன் திஸ் UI ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ½ an hour வந்து வில் ஒன்லி ஒர்க் ஆன் திஸ் UI பார்ட். ஓகே, இந்த கார்டை கம்ப்ளீட்டாக வில் கம்ப்ளீட் இட். பட் இன்றைக்கி என்னென்ன இருக்க போகுதுன்னா, we are going to keep an image. So src. Maybe I'll take an image. Okay, maybe இந்த இமேஜ் எடுத்துக்கலாமா? இன்ஸ்பெக்ட் பண்ணி see we got our இது we are getting our image. ஓகே, இமேஜ் ரொம்ப பெருசாக வருது. ஸோ இந்த இமேஜ் வந்து சைஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். எல்லாமே டெயில் வின் தான் கைஸ். ஸோ எப்பயுமே சொல்லியிருக்கேன், வித்தை கம்மி பண்ணக்கூடாது, ஹைட்டு தான் கம்மி பண்ணணும். கோயிங் டு கிவ் ஹைட் 10. ஓகே, மேபி 10 போதும்னு நினைக்கிறேன். ஓகே, 10 போதும். நெக்ஸ்ட் வந்து we are going to have this job title. ஸோ ஒரு பேராகிராஃப் job title. We're going to have the location.
and we'll have some tags. ஸோ இப்போதைக்கு நான் டேக்னே போட்டுக்கிறேன். யூஐ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக அந்த யூஐ வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி நீங்கள் இன்றைக்கி கிளாஸ் முடிச்சு நீங்கள் பண்ணும்போது கூட நீங்களே டெய்ல்மெண்ட் வச்சு யூஐ ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேபி டேக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். அண்ட் ஜாப் ஆஃபர், மேபி ஒரு 14 LPA போட்டுக்கலாம். அண்ட் ஸ்டார்டிங் டேட்டா, இந்த டேட்டா இருக்க போகுது. ஓகே, இட்ஸ் ஆல் கோயிங் டு ஹேவ் திஸ் டேட்டாஸ். ஸ்டார்டிங் டேட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி மேபி 15/6/24 போட்டுக்கலாம். we're going to have experience, or 15 years. This is going to be your card. So go by பார்க்கலாம். See, we all have this. Okay, so maybe இதை ஒரு தனியாக ஒரு பார்டர் மட்டும் கொடுத்துக்கலாம் சிம்பிளாக, ஏன்னா அப்போ தான் ஒரு கார்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ மேபி ஒரு ஷேடோ மட்டும் கொடுத்துக்கலாம், ஷேடோ வெளிச்சு தனியாக தெரியறதுக்காக. தனியாக தெரியுதா? அண்ட் we'll also have this and with the 96. We'll have some padding. இப்போதைக்கு basic siding padding ஒரு 5%. Okay, and we are going to have that rounded LC but 3x. Okay, ஒரு பேசிக் கார்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கார்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா சோர்ஸுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு டெஃபினெட்லி ஹேவ் ஆல்டர். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேபி ஐ வில் புட் இட் லைக் கம்பெனி லோகோன்னு சொல்லிட்டு. கிளியரா? ஓகே ஓகே, இது சேஃப்டி கண்டெய்னர் போட்டுடலாம். ஓகே, பேசிக்காக இப்போ கார்டு க்ரியேட் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்மளோட டெய்ல்வின் கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு you have to create a container. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 2XL கண்டெய்னர். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டு கிரியேட் அ சேஃப்டி கண்டெய்னர். ஓகே, சேஃப்டி கண்டெய்னர் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கலாம்? மேபி 90 வச்சுக்கலாமா? 90% MX auto. and you're going to have grid games. Okay, எவ்வளோ grid போட்டுக்கலாம்? ஸோ இங்கே பார்ப்போம். இட்ஸ் ஆக்கிபைங் ஃபுல் ஸ்பேஸு, பட் மேபி ஐ லேவ் 2 கார்ட்ஸ் என்ன இது. ஓகே, ரெண்டு கார்டு வந்து போட்டுக்கலாம் பெரிய ஸ்க்ரீன்ஸில், ஒரு 3 கூட போட்டுக்கலாம். ஸோ சின்னதில் வந்து ஐ வாண்ட் டு லைக் ஃபஸ்ட்டு கிரிட்ன்ற வேர்டை போடணும், அப்போ தான் கிரிட்டோட இது போட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கிரிட் கால்ஸு I'm going to put 3 and grid calls. Okay, ஸ்மாலில் வந்து ஒரு கிரிட்டை, அண்ட் எம்டியில் வந்து I'm going to put it like grid calls 3. 3 கார்டு டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபைனல் ரூல் இஸ் கோயிங் டு பி div. எல்லாமே டிவ்வில் தான் இருக்கணும். ஸோ இங்கே டிவ்வில் தான் இருக்குது. இது வந்து ஒரு கார்டு. ஓகே, ஸோ 3 கார்டு போட்டுக்கலாமா? மேபி 3 கார்டு போட்டுக்கலாம். ஒரு கார்டு அண்ட் 2 கார்டு. ஸோ இது என் ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசு, அதனால் வந்து ஐம் புட்டிங் MX auto. இது நிறைய பேர் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ பெரிய ஸ்க்ரீன்னால நான் போட்டுக்கிறேன். ஓகே, put it like this. தெரியுதா? 3 கார்ட்ஸ் வந்துருச்சு. ரெஸ்பான்சிவ்னஸ் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, எம்டியில் வந்து மேபி ஐ சேஞ்ச் இட் 2 கார்ட்ஸ். எம்டியில் 2 கார்ட்ஸ் இருக்கட்டும். அண்ட் எல்ஜியில் வந்து கிரிட் கால்ஸ் 2 வச்சுக்கலாம். Okay, don't give width when you use grid calls. Don't give width. That's why it's overlapping. Okay, ஒரு காலம் ஒரு கார்டு வருதா, and you want some gap la.
ஸோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாமா கேப் யூஸ் பண்ணலாமா சொல்லுங்கள். வாட் ஷுட் ஐ யூஸ்? கேப். கரெக்டாக கேப் வந்து ஒரு 4 வச்சுக்கலாம். ஸோ யூ கெட்டிங் கேப் ஈவன்லி. ஜஸ்ட் புட் இட் லைக் திஸ். See, we got our response results. Clear? இது வரைக்கும் யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா ப்ராஜெக்டில்? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம்ல. பேசிக்காக நம்ம ஒரு கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். ஒரு 3 காம்பனன்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹெட்டரு, ஒன்று ஃபுட்டரு, அதுக்கப்புறம் பாடி. பாடியில் வந்து என்ன இருக்க போகுதுன்னா ஒரு சர்ச் பாரும் ஒரு கார்டும் இருக்க போகுது. கரெக்டாக நம்ம யூஐயில் பிளான் பண்ண மாதிரி யூ கோயிங் டு ஹேவ் அ சர்ச் பார், யூ கோயிங் டு ஹேவ் சம் கார்ட்ஸ் டிஸ்பிளேயிங் ஓவர் ஹியர். ஸோ அதே தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 3 கார்டு போட்டுக்கும். பட் நம்ம டேரெக்டாக கார்டு ரெண்டர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், டெய்ல்வின் படி, மெயின் கண்டெய்னர், அதுக்கப்புறம் சேஃப்டி கண்டெய்னர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் வந்து 3 கார்டு வந்து போட்டிருக்கோம். 3 கார்டு இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே மெயின் இது வந்து தனித்தனியாக பண்ணியிருக்கிறது. ஸோ மெயினாக ஒரு ஆப் லேஅவுட்னு ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கோம், ஹெட்டர், ஃபுட்டர், பாடி. கிளியரா? இதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணியிருக்கோம். வில் ப்ரொசீடா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. ப்ளீஸ் டுடேஸ் கிளாஸ் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்டாட்டிக்காக தான் வந்து நம்ம வந்து கார்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். கரெக்டாக இது வரைக்கும் பாருங்களேன் எப்படி வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வருது. ஸோ if you see you're getting it statically. இப்போ எனக்கு இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் எப்படிப்பா சேஞ்ச் பண்ணுறது? ஸோ மேபி நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தனி கார்டு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது தெரியுதா நம்ம ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். என்ன பண்ணுறோம், இப்போ எனக்கு இன்னொன்று கார்டு வேணால் என்ன பண்ணுறேன் பாருங்களேன், ஐம் ரீயூஸிங் த கோடு இஃப் ஐ வாண்ட் அ கார்டு. ஸோ இப்படி பண்ண வேணாம். ஸோ பெட்டராக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கார்டு காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். மேபி ஐ கிரியேட் அ கான்ஸ்ட் கார்டு. ஓகே ஸோ இந்த கர்லீஸ் வந்தோடனே என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பே யூ ஹேவ் டு புட் ரிட்டர்னு. ஸோ இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மல்டிபிள் இது. ஸோ ஐம் கோயிங் டு புட் அன் ஃப்ராக்மெண்ட்டு. ஸோ ஒரு கார்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு புட் இட் இன்சைட். ஓகே ஸோ இப்போ இன்கேஸ் கோடை ரிப்பீட்டாக கால் பண்ணாமல் என்ன பண்ணலாம், இந்த காம்பனண்ட்டை கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக சி சேம் நத்திங், நோ சேஞ்சஸ். ஒரு கார்டு இருக்கா, இப்போ எனக்கு 2 கார்டு என்ன பண்ணணும், 2 டைம் இந்த காம்பனண்ட்டை கால் பண்ணணும். அவ்வளோதான். கோயிங் டு கால் த காம்பனண்ட் 2 times. சி if you want 4 times na, instead of repeatedly copy pasting the code, you are going to create it as a component. அந்த காம்பனண்ட்டை திரும்பி கால் பண்ணிக்கலாம். பட் ஆனாலுமே இந்த காம்பனண்ட்ஸ்க்கு என்ன ஆகுது, சூப்பர், வில் கம் டு தட் ஸ்டெப்ஸு. பட் ஆனால் வந்து ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டு கெட் த டேட்டாஸ். இது வந்து எல்லாமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நான் வந்து டைனமிக்காக அதை மாற்றணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணேன், how do I get the data dynamically? Still I'm using static data. நான் என்ன தான் கால் பண்ணாலும் திரும்பி கால் பண்ணாலும் எனக்கு டேட்டா வந்து மாற மாட்டேங்குது. கரெக்டாக? சூப்பர், ப்ராப்ஸ். ஸோ தட்ஸ் வேர் யுவர் கான்செப்ட் ஆஃப் ப்ராப்ஸ் கம் இன் டு ப்ளே. ஸோ இப்போ வந்து ப்ராப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சரி இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு புரியுதுல ப்ராப்ஸ்னால் என்னென்னு. பட் ஆனால் வந்து நம்ம ஸோ ப்ராப்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ப்ராப்ஸில் வந்து நிறைய கற்றுக்கணும்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து 3 விஷயம் வந்து நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கணும் ப்ராப்ஸில். ஃபஸ்ட்டு ப்ராப்ஸ்னால் என்னென்னா இட்ஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மேபி டைம் இல்லை, இதில் ஷோ யூ ஸ்லைட்ஸு. ஸோ ஐ ப்ராட் ஸ்லைட்ஸு. ஸோ ப்ராப்ஸ்னால் 2 பாயிண்ட் தான். இட்ஸ் பேசிக்லி ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். நோட் பண்ணிக்கோங்க, ப்ராப்ஸ்னு ஹெட்டிங் போட்டு ஜஸ்ட் நோட் ப்ராப்ஸ் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது. ஓகே நெக்ஸ்ட் maybe we'll refer slides. I'll not type. Okay நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு வந்து ப்ராப்ஸ் என்னென்னு புரிஞ்சிருச்சு. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து 3 விஷயம் கற்றுக்கணும்னு சொன்னேன். ஸோ அது மட்டும் நான் வந்து டைப் பண்ணிருக்கேன். த ஃபஸ்ட்டு திங் இஸ் how to create a prob. ஸோ
ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து என்னது ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டாக. ஸோ கார்டு இஸ் அன் ஃபங்க்ஷன் தானே, ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட் தான். பட் ஆனால் அது என்னது, இட்ஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராப்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கா? வில் பாஸ் அன் ஆர்குமெண்ட். ஸோ யூல் பாஸ் அன் ஆர்குமெண்ட், யூ வில் ரிசீவ் அன் பேராமீட்டர்ஸ் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸ். யூ கோயிங் டு கிரியேட் சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சென்ட் இட் டு திஸ் ஃபங்க்ஷன் கரெக்டாக. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஸோ ஒரு இங்கே வந்து என்ன இருக்குது, மேபி ஜாப் டைட்டிலா. ஸோ மேபி வில் கிரியேட் அ ப்ராப்பர்ட்டி கால் ஜாப் டைட்டில். ஜாப் டைட்டில், இட்ஸ் கோயிங் டு பி அ ப்ராப்பர்ட்டி. பாருங்க, இதான் வந்து நேமு. வேல்யூ வந்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி. திஸ் ஆஃப் யூ கிரியேட் அ ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? திஸ் ஆஃப் யூ கிரியேட் அ ப்ராப்பர்ட்டி, இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். திஸ் ஆஃப் யூ கிரியேட் அ ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இப்போ நான் க்ரியேட் பண்ணியாச்சு. சரி, ஓகே ஒரு நிமிஷம் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மேபி ஐ வில் ஷோ யூ சம்திங் எல்ஸ். ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ மேபி ஐ வில் கிரியேட் அ ஃபங்க்ஷன் கான்ஸ்ட் ஆட்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு console.log of 5 + 6. இப்போ இது எப்படி கால் பண்ணுவீங்க, எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஹவு டு யூ கால் திஸ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு? ஆடு கரெக்டாக. ஓகே, ஐம் கோயிங் டு கிரியேட் ஆடை கால் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆல்வேஸ் யூல் கெட் வாட் whenever you call this வில் கெட் 11 கரெக்டாக. இப்போ இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணி கொடுக்கணும் கரெக்டாக. நம்மளுக்கு 5 + 5 ஆட் பண்ணால் வந்து ஆட் பண்ணணும், 4 + 4 ஆட் பண்ணால் ஆட் பண்ணணும், 6 + 6 ஆட்னா ஆட் பண்ணணும். அப்போ நான் வந்து இது ஸ்டாட்டிக்காக இருக்கிறது டைனமிக்காக மாற்றினா என்ன பண்ணுவேன், ஐ வில் கிரியேட் ஆர்குமெண்ட்ஸ் கரெக்டாக. சூப்பர், பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே 5,5ன்னு அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆர்குமெண்ட்ஸு, இட்ஸ் கால்ட் ஆர்குமெண்ட்ஸு. அண்ட் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிசீவ் பண்ணிப்பீங்க. ஸோ A, B அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் வே. இப்போ என்ன பண்ணுவீங்க, 5 A + Bன்னு சொல்லி மாற்றுவீங்க. ஸோ நவ் இஃப் யூ வாண்ட், வென் யூ கால் ஆட் 6,5னா வில் கெட் 11. வென் யூ கால் இட் ஓவர் இயர் வில் கெட் 10. புரியுதா? இப்போ வந்து இது வந்து டைனமிக்காக மாறிடுச்சு. சேம் திங் வி ஆர் கோயிங் டு டூ இட் வித் அவர் ப்ராப்ஸ். இங்கே யோசிச்சு பாருங்களேன், கார்டு வந்து என்னது, இட்ஸ் அன் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் கரெக்டாக. ஸோ வென் எவர் யூ வாண்டட் டு மேக் இட் டைனமிக்னா யூ கோயிங் டு கிரியேட் சம்திங் கால் ப்ராப்ஸ். இப்போ நீங்கள் இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் கால் தான், தெரியுதா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ரிசீவ் பண்ண கற்றுக்கணும். ஹவு டு யூ ரிசீவ் இட், யூ கோயிங் டு ரிசீவ் இட் லைக் ப்ராப்ஸ். இப்போ நான் இதை console log பண்ணட்டுமா? ஐ வில் ஜஸ்ட் டூ அ console.log of props. ஸோ மேபி ஆட் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே, இட் வில் நாட் மேக் எனி எரர்ஸ். ஐ ஜஸ்ட் கோ டு திஸ். ஐ டூ அ ரீஃப்ரெஷ். தி எரர்ஸ் வார்னிங்ஸ் எல்லாமே எடுத்துறேன். இங்கே தெரியுதா, யூ கெட்டிங் இட் எப்படி வருதுன்னு தெரியுதா? எப்படி வருது, என்ன ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இந்த இது ரிசீவ் ஆகுது, நம்ம சென்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது, இந்த வாட் ஃபார்மேட்டுன்னு கேட்குறேன். ஃபார்மேட் கீ வேல்யூ பேர்ஸ் கரெக்டாக. யூ கெட்டிங் இட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ மேபி ஐ வில் கிரியேட் அன் அதர் ப்ராப்பர்ட்டி கால்டு கம்பெனி நேம். ஓகேவா, கம்பெனி நேமு. இப்போ பாருங்கள், நான் 2 ப்ராப்பர்ட்டிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பாருங்கள் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு, 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துருக்கு. ஜாப் டைட்டில் ஒன்று, கம்பெனி நேம் ஒன்று. புரியுதா? ஸோ அப்போ நம்மளுக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கடைசி கிளாஸில் எசென்சியல்ஸில் நல்லா பார்த்தோம், ஹவு டு டீல் வித் ஆப்ஜெக்ட்ஸ் கரெக்டாக. ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை, அது எல்லாமே பார்த்தோம் கரெக்டாக எசென்சியல்ஸில். அந்த கான்செப்ட் தான் இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் டே 2ல் வந்து பார்த்துருப்பீங்க. வி ஹவ் பிளேட் வித் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ். ஞாபகம் இருக்கா? ஹவு டு யூ டீஸ்ட்ரக்சர் அன் ஆப்ஜெக்ட்? சரி, ஓகே. ஒரு ஆப்ஜெக்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குப்பா. இங்கே வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? டைட்டில்னு இருக்குது, கம்பெனி நேம்னு இருக்குது. இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் 2 வேஸ் சொல்லியிருக்கேன். என்ன 2 வேஸ்? ஹவு டு யூ ஆக்சஸ் ப்ராப்பர்ட்டிஸ்? சூப்பர். ஒரு ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் நான் க்ளூ தரேன். ஒன்று டாட் நோட்டேஷன், இன்னொன்று ப்ராக்கெட் நோட்டேஷன். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு ஜாப் டைட்டில் வேணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? f2 console.log of props dot job title. கரெக்டாக? see? okay. maybe I'll do a refresh. see, you're getting full stack. தெரியுதா? சரி, எனக்கு கம்பெனி நேம் வரணும்னா என்ன பண்ணணும்? டைப் பண்ணுங்கள். கம்பெனி நேம் எப்படி கொடுக்குறது? how do you get this company name? டாட் நோட்டேஷன்லேயே. சூப்பர். when you do it like console.log of props dot company name. ஓகே. சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் டைட்டில் வருது, கம்பெனி நேம் வருது. ஸோ செகண்ட், நீங்கள் வந்து 3 விஷயம் தான் கற்றுக்கணும்னு சொன்னேன். ஒன்று எப்படி ப்ராப்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த கேர்லிஸ்லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேர்லிஸ் கொடுக்கணுமா, இப்படி கூட கொடுத்துக்கலாமா? எஸ், யூ கேன் கிவ் இட் லைக் திஸ் ஆல்சோ, பட் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் திஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு, ஹவு டு ரிசீவ் ப்ராப். ஸோ வந்து என்ன பண்ணுவீங்க? ஆர்குமெண்ட்டில் வில் கிவ் இட் லைக் ப்ராப்ஸ்ன்னு கொடுத்துட்டு இது ரிசீவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது இதுலேருந்து? ஸோ யூ கேன் டூ டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை கூட பண்ணலாம். ஸோ ஃப்ளை நான் இப்போ காட்டல, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்படியே வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. டாட் நோட்டேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது பண்ணுவீங்க. இப்படி தான் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸை, பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் கிளியர்ப்பா எனக்கு. ஆனாலுமே இன்னும் ஸ்டாட்டிக்காக வருது. நான் எப்படி ரெண்டர் பண்ணுறது? த தேர்ட் திங் இஸ் ஹவு டு ரெண்டர் அ ப்ராப் வேல்யூ. எப்படி வந்து ஒரு ப்ராப் வேல்யூ வந்து ரெண்டர் பண்ணுறது? எனி ஐடியா? ஹவு டு வி ரெண்டர் திஸ்? இப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது, பட் நான் ரெண்டர் பண்ணணும். யா, சூப்பர். கரெக்ட். ஸோ யூ கோயிங் டு புட், ஞாபகம் இருக்கா இது கிளாஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். யூ கோயிங் டு யூஸ் திஸ் கர்லிஸ். இந்த கர்லிஸ் யூஸ் பண்ண என்ன சொன்னேன்? யூ கேன் ரைட் எனி பீஸ் ஆஃப் JavaScript. ஓகே. ஸோ யூ கோயிங் டு புட் props dot job title. ஓகே. and you're going to create something like props dot company name. Okay. See, we are getting it dynamically. தெரியுதா? மீதி ரெண்டுத்துக்கும் இல்லை. ஸோ ஏன்னா நம்ம அதுக்கெல்லாம் கால் பண்ணி எழுதலை. வந்து நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் சென்ட் டேக்ஸ் ஆல்சோ. ப்ராப்பர்ட்டிஸ் வில் கிரியேட் சம்திங் லைக் டேக்ஸ். ஸோ டேக்கில் வந்து ரியாக்ட் மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கலாம். அப்போ நம்ம எப்படி இங்கே எப்படி பண்ணுறதுப்பா சொல்லுங்கள் பார்ப்போம். how do you do it? any idea? எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் we are going to get this tag ஆன்னு பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், we are getting tagsல வந்து we are getting the react. then it super correct. You have to put it like props dot tag. எப்படி சென்ட் பண்ணுறோமோ இந்த பேர் தான் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, கிளியரில்? சரி, நெக்ஸ்ட் ஆஃபர் போட்டுக்கலாமா? ஜாப் ஆஃபர். இட்ஸ் கோயிங் டு பி ஜாப் ஆஃபர். maybe 14 LPM. சரி, இது எப்படி லைக் அதே மாதிரி ஸ்டார்டிங் டேட் போட்டுக்கலாம். ஸோ டேட்டை ஸோ ஸ்டார்டிங் டேட்டு இட்ஸ் கோயிங் பி லைக் அங்கே கொடுத்த மாதிரியே கொடுத்துக்கலாம்.
maybe it's going to be like this. And we are going to have experience. Okay, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். experience will be 0 to 1 year. Okay, report. Okay, so tax में small வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இதெல்லாம் சொல்லுங்கள் டக்குன்னு. how do we render it? ஸோ ஆஃபருக்கு எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம்? maybe I'll keep it little bit small. ஸோ டேக்ஸ் எப்படி வரப்போகுது? props டாட் சூப்பர் props டாட் ஜாப் ஆஃபர். ஸோ நெக்ஸ்ட் டேட்டு props டாட் ஸ்டார்ட் டேட். கரெக்டாக? and experience it's going to be props dot experience. Super. Okay, we'll see if we are getting it. See, ஒன்றுத்துக்கு மட்டும் வருது. அண்ட் இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு கார்டு கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு அடுத்த கார்டுக்கும் நான் இதே மாதிரி டேட்டாஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் டைனமிக்காக மாற்றிக்கலாமா? ஸோ இங்கே பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட் இப்போ நான் 5,5 அனுப்பிச்சிருக்கேன். இப்போ இந்த கார்டுக்கு எனக்கு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் ஐ கேன் சென்ட். ஐ கேன் டெல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் 2 மேபி A2 networks something like this. I want PHP developer. And LPA is going to be like around 12 LPA. Joining date 10. I want 5 years experienced. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். See, we'll have 2 கார்டு. ஆனால் நான் UI சேஞ்ச் பண்ணவே இல்லை. you're only changing the datas. இங்கே பண்ண அதே யூஸ் கேஸ் தெரியுதா? ஸோ வாட் எவர் வி சென்ட் இட்ஸ் கோயிங் டு ரெண்டர் இட் இன் த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இங்கே வந்தால் ஐ கேன் சேஞ்ச். புரியுதுல? So maybe we'll have only 3 cards. I want a full stack developer. It's going to be like EVAM. And we want a Next.js developer. LPA, it's going to be 20 LPA. And it's going to be 20. We want 10 years. Okay, see we got our 3 cards. Clear? So இப்போ வந்து ப்ராப்ஸ் பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ரீகால் பண்ணிடலாம் ஸ்லைட்ஸ் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் என்ன எழுதணும்? ப்ராப்ஸ்னால் இட் இஸ் பேசிக்கலி ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஷார்ட்டாக ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்ஸ் ஆர் நத்திங் லைக் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதா வந்து ப்ராப்ஸ். ஸோ வி யூஸ் டு பாஸ் டேட்டாஸ் ஒன்ஸ் அதர் காம்பனன்ட் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கும். அதுதான் வந்து ப்ராப்ஸ். நான் இங்கே சொன்னது எக்ஸாம்பிளுக்கு ஆட் வச்சுக்கோங்க. ஆடில் வந்து நீங்கள் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ரிசீவ் பண்ண போது அதுக்கு என்ன வந்து நீங்கள் எழுதிருக்கீங்களோ அதை இது பண்ண போது சேம் லைக் திஸ். ஸோ இது வந்து கார்டுன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சம் ப்ராப்பர்ட்டி சென்ட் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் இங்கே ரிசீவ் பண்ணுறீங்க. இது ஆப்ஜெக்டாக வரதுனால we are going to லைக் டீஸ்ட்ரக்சர் இட் இன் ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட் டாட் நோட்டேஷனில் லைக் டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அது எப்படி ரெண்டர் பண்ணுறதுனா இந்த கர்லீஸ் போட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். எப்படி க்ரியேட் பண்ணுறது? இங்கே ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் இங்கே லைக் ப்ராப்பர்ட்டி நேம், அதுக்கான வேல்யூ. தட்ஸ் ஹவ் யூ க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இங்கே சென்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ இது ப்ராப் தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. யூ கேன் கிவ் இட் லைக் சம்திங் லைக் திஸ் ஆல்சோ. ஆனால் இப்படி இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும்? XY, இப்போ எக்ஸாம்பிளுக்கு XYZன்னு கொடுத்துக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். XYZனா எப்படி வந்து மாற்றணும்? ஒன்று மட்டும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒன்று மட்டும் மேபி ஃபார் டைட்டில், ஜாப் டைட்டில். சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி xyz.jobtitle. புரியுதுல? ஸோ இங்கே என்ன பேர் கொடுக்குறீங்க? நான் சும்மா ப்ராப்ஷன் கொடுத்துருக்கேன், மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. தேர் இஸ் நோ நேமிங் கன்வென்ஸ் ஆர் தேர் இஸ் நோ நத்திங் லைக் திட். ஓகே, இங்கே ஏன்னா இங்கே அப்படி தானே
ஸோ இங்கே 5,6னா இங்கே ஏதா இருக்கணும் இல்லை கரெக்டாக இங்கே ஆறு கூட கொடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆர் ப்ளஸ் பின்னு கொடுத்துருவீங்க. தட்ஸ் ஆல் சேம் லைக் தட். ஆனால் வந்து ஃபார் நேம் சேக் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ கீப் இட் ப்ராப்ஸ் இட்செல்ஃப். ஓகே தட்ஸ் ஆல். ஸோ எப்படி வந்து அதை ரிசீவ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து ரிசீவ் பண்ணல வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை ஆப்ஜெக்ட்டை டீஸ்ட்ரக்சர் பண்ணிப்பீங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் அதை எப்படி ரெண்டர் பண்ணுறது, going to use this curly braces and you're going to render it. ஓகே ஸோ ரிசீவ் பண்ணுறது, ஸோ ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டர் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குல்ல இந்த curlies and you're going to render it like this. You can also destructure it on fly. ஸோ அதுவுமே நான் ஷோ பண்ணுறேன். பட் ஆனால் அப்படி பண்ண போகிறதில்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன் டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளைனா, ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஆப்ஜெக்ட்ஸை ஸோ இங்கே வந்து என்ன பேர் கொடுக்குறீங்களோ டேரெக்டாக நீங்கள் இங்கே கொடுத்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சும்மா நான் 2 மட்டும் பண்ணி காட்டுறேன். மேபி எல்லாத்துக்கும் பண்ணி காட்டுறேன். ஸோ டேக்ஸ் இப்படி யூஸ் பண்ணலாம். நிறைய கோடில் நீங்கள் இப்படி பார்ப்பீங்க, இப்படி தான் பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோ மட்டும் பண்ணிடுறேன். கம்பெனி நேம் ஜாப் ஆஃபர் மிஸ் பண்ணிட்டோமா, இட்ஸ் கோயிங் டு பி ஜாப் ஆஃபர். ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இல்லாமல் யூ கேன் ஜஸ்ட் ரெண்டர் லைக் திஸ். புரியுதுல்ல? இது வந்து டேரெக்டாக போட்டுக்கிறது. ஸோ திஸ் ஆர் யூ டூ டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை. ஸோ மேபி நான் இதை மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிறேன், எரர் வரும் இதுவுமே. ஸோ வில் ஹாவ் சேம் திங். ஓகே திஸ் கால் டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை. பட் வில் டூ இட் இன் ஓல்டர் ஃபேஷன் இட் செல்ஃப். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இது கிளியர் அப்போ இந்த 3மே தம்ஸ் அப். நெக்ஸ்ட் போகலாமா? எல்லாருக்குமே கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? இல்லை ப்ராப்ஸில் நீங்கள் இந்த 3 ஸ்டெப்பு கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். 3 ஸ்டெப்பில் கிளியராக இருங்க. ஒரே ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் உங்கள் கையால் ஒரு வாட்டி இந்த ப்ராப்பை சென்ட் பண்ணி பார்த்து ரிசீவ் பண்ணி ரெண்டர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தட்ஸ் ஆல். கோயிங் டு பி கிளிஸ்டர் கிளியர். அது 2 times 3 times நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஓகே இப்படி தான் பேர் வைக்கிறோம், இப்படி தான் வேல்யூ அசைன் பண்ணுறோம், இப்படி தான் அதை வந்து சென்ட் பண்ணுறோம், அது இப்படி தான் வந்து ரிசீவ் பண்ணுறோம். இந்த ஆர்டர்லேயே பண்ணி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் தட்ஸ் ஆல். ஸோ டைனமிக்காக நான் இதுவும் ஷோ பண்ணிட்டேன். ஐ ஷோட் யூ. ஓகே இது நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு இன்னும் போகல. இது வரைக்கும் ஓகே. ஸோ இது வரைக்கும் ஓகே. பட் ஆனால் நான் வந்து எனக்கு பாருங்களேன், நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் நான் திரும்பி ஐ வாண்ட் டு லைக் சேஞ்ச் ஆல் திங்ஸு, ஐ வாண்ட் டு காப்பி பேஸ்ட். ஒரு புது கம்பெனி பண்ணால் திரும்பி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எப்படி சேஞ்ச் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பெஸ்ட் வே கிடையாது. டிசர்வ் இப்படி வந்து பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா we can create an array of objects. கிளியரா? you can create an array of objects. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ளே வரும். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் கோயிங் டு பி லிஸ்ட் ஆர் அரே. ஓகே ஸோ போத் ஆர் சேம். ஸோ ஒரு அரே எப்படி க்ரியேட் பண்ணும்? ஸோ மேபி ஜாப் டேட்டான்னு சொல்லி ஒன்று வச்சுக்கலாம். ஒரு அரே வில் கிரியேட் அ ஜாப் டேட்டா அரே. அண்ட் இதுக்குள்ளே நம்ம என்ன வச்சுக்கலாம்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்க எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டில் வி கோயிங் டு கிரியேட் ஜாப் டைட்டில், comma, we are going to have the company name, comma, sorry, so we are going to have the tax, and we'll have job offer, we'll have the start data, and we'll have the experience. Clear either? This is how we are going to have it as an array of objects. So இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கலாம்.
ஸோ மேபி நம்ம ஒரு 3 ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, வில் காப்பி திஸ் டேட்டாஸ். இந்தமாரி இப்போதைக்கு ஒரு டம்மி அரே க்ரியேட் பண்ணிக்கோங்க நீங்களே. மேபி டேக் ஃப்ரம் தட் வெப்சைட்டு, டேக் சம் டேட்டாஸ் போட்டுட்டு வரும். தேங்க்ஸ். ஹெல்ப்பியா வில் ஆல்சோ மேக் திஸ் டேக்ஸஸ் அரே, பட் அது அப்புறமா பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸில். இப்போதைக்கு சிம்பிளாக வச்சுக்கலாம். டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். ஸோ இப்படி வந்து பண்ணியாச்சு. மேபி இப்போ சேமாகவே வச்சுக்கலாம், ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம், ஏன்னா டைம் இல்லை. நாட் டைம் வேஸ்ட். So maybe full stack developer, maybe SD ன்னு வச்சுக்கலாம். SD2 அதே கம்பெனியில் SD2. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி லைக் 10 LPA. One stack. ஸோ 3 டேட்டா சும்மா டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இது பண்ணியிருக்கேன். எப்படிப்பா ஒரு அரேவை நம்ம ரெண்டர் பண்ணோம்? ஃபைனல் டேயில் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஐ ஷோட் யூ அரே மெத்தட்ஸில் என்ன பார்த்தோம்? இம்பார்ட்டண்ட்டாக 3 மெத்தட் ஞாபகம் இருக்கா? ஸோ ஓகே, ஒரு அரே இருக்குது, எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுவீங்க? அரேக்குள்ளே எனக்கு அரேக்குள்ளே 1 2 3 இருக்குது. சூப்பர் சூப்பர். ஃபார் ஈச் சூப்பரா. ஓகே டன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்ட் நம்பர்ஸ்னு ஒரு அரே இருக்குது. ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணலாம், பட் வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் ஸ்ப்ரெட். அது அந்த வந்து யூஸ் கேஸ் நான் சொல்கிறேன், ஸ்ப்ரெட்டோட யூஸ் கேஸ், ரெஸ்ட்டோட யூஸ் கேஸு. பட் இப்போ நம்மளுக்கு என்ன சொன்னால், எனக்கு 1 2 3 இது 3 நான் வந்து உள்ளே பண்ணணும் அப்படின்னா ஐம் கோயிங் டு யூஸ் ஃபார் ஆர் ஃபார் லூப் ஆர் ஃபார் ஈச் ஆர் மேப்பை. ஸோ பட் ஆனால் இட் வில் பி லைக் மேப். ஓகே, மேப் இஸ் a better option instead of for each will use map. ஓகே, ஸோ இப்போதைக்கு இங்கே இது இருக்கட்டும் அப்படியே. ஸோ எப்படி மேப் யூஸ் பண்ணால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாவாஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எழுதும் போது இந்த கர்லிஸ் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேப் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு அரே தான் நம்மளுக்கு தேவைப்படும். டாட் மேப்பு. மேப் என்ன எடுத்துக்கோ? ஒரு கால் பேக். இட் வில் டேக் அ கால் பேக். ஸோ so whenever you see this, we're going to put return. So maybe I'll now do a console.log. Before putting return, I'll put a console.log of ன்னு வச்சுக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். I'll go to the console log and show you guys what is happening. To console.log. I'll delete it. I'll refresh it. See, you're getting all the data. தெரியுதா? மேப் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வேலை என்ன அப்படின்னா, இந்த ஸ்டெப்பை பண்ணால் போதும். ஸோ யூ கோயிங் டு டூ ரிட்டர்னு. நம்ம லாஜிக்கை மறந்துடாதீங்க. இந்த கர்லிஸ் பார்த்தீங்கனாலே உங்கள் மைண்டில் அடுத்த ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது ரிட்டர்ன் தான். ரிட்டர்னு வி கோயிங் டு ரிட்டர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐம் கோயிங் டு புட் இட் லைக் திஸ் அண்ட் வி கோயிங் டு ஹாவ் அ ஃப்ராக்மெண்ட்டு. இதெல்லாம் வேணும்னு இல்லை, பட் ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு தேவை வந்து கார்டு காம்போனன்ட். ஸோ ஐம் கோயிங் டு டேக் அ கார்டு காம்போனன்ட். ஜஸ்ட் கோயிங் டு பேஸ்ட் இட் ஓவர். கோயிங் டு ரிமூவ் ஆல் திஸ் ரிமைனிங் ஸ்டஃப். ஒரு கார்டு காம்போனன்ட் போகும். see I'm going to put it like, உங்களுக்கே தெரியும் கன்சோல் லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜாப் டைட்டில் வரும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி, you're going to pass it. Okay, you're going to pass it like e dot, see we're getting everything, job title. So it's going to be e dot company name. For tax it's going to be e dot tax, e dot job offer. Okay, and starting date it's going to be e dot starting date. Experience it's going to be e dot experience. Clear appa? Okay, see we got our data. So இப்போ நான் ஒரு புது டேட்டா ஆட் பண்ண வச்சுக்கோங்க. யூஐல எந்த சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் வாண்ட் டு கோ
add a data over here. So maybe I'll add a data over here, same data. See, we'll get a new card. See, we're able to get the new card. So this is how they do it. So backendலேருந்து வரும் இந்த டேட்டா நம்மளுக்கு ஏபிஐ கால் பண்ணி, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ பேசிக்காக இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோங்க. whenever they add a data in backend like this, you'll get it in UI. See, whenever a backendல வந்து இந்த அரேல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணாங்கன்னா you'll be able to see a new card in UI. No need to change anything. See, clear இது வரைக்கும்? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ரீகால் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ மேபி ஐ ரிமூவ் ஆல் திஸ், 3 மட்டும் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ திரும்பி நம்மளால், ஏன்னா அதுவுமே ஸ்டாட்டிக்காக தான் இருந்தது. கரெக்டாக ஸ்டாட்டிக்லேருந்து டைனமிக்காக மாற்றினாலும் நம்மளுக்கு என்ன இருந்தது, ஒரு புது கார்டு க்ரியேட் பண்ணணும்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம், டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணோம். அப்படி பண்ணுறதுக்கான வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்மே இல்லை, அதுவுமே இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணோன்னா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ்லாம் போட்டுக்கிட்டோம். இந்த டேட்டாஸை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அரேவை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், ஸோ டேட்டா டாட் மேப் யூ கோயிங் டு மேப் பண்ணின்னு. ஸோ மேப் பண்ணால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மேப் இஸ் ஆல்சோ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் இட்ஸ் கோயிங் டு டேக் அ கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து என்ன பண்ண போகுது, ஸோ ஒரு கால் பேக்கில் இந்த கர்லி பேசஸ் போட்டுக்கோங்க. அது போட்டிங்கன்னா உடனே ரிட்டன் வரணும். நம்ம எதை ரிட்டன் பண்ண போகிறோம், கார்ட் காம்பனன்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும். எப்படி டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணுறது, டாட் டைட்டில் போட்டிங்கன்னா டாட் டைட்டில், டாட் கம்பெனி நேம், டாட் நேமு, இப்படி வந்து வரப்போகுது. ஸோ இது என்ன பண்ண போது, அரேவை ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த டேட்டா வந்து எடுத்துக்க போது, இந்த டேட்டாவில் இந்த கார்டு காம்பனண்ட்டுக்கு எல்லாமே பாஸ் பண்ண போது கார்டு காம்பனண்ட் இஸ் கோயிங் டு ரெண்டர் ஆல் தோஸ் திங்ஸ். அடுத்து செகண்ட் ஆப்ஜெக்டை ரெண்டர் பண்ண போது இந்த டேட்டா வந்து உள்ளே வரப்போகுது, இதுக்குள்ளே வரப்போது, இது எல்லாமே ரெண்டர் பண்ண போது கார்டு காம்பனண்ட் கோயிங் டு ரெண்டர் திஸ் டேட்டா. தேர்ட் ஆப்ஜெக்ட் அதே மாதிரி தான், தேர்ட் ஆப்ஜெக்ட் இட்ஸ் கோயிங் டு ரெண்டர் ஆல் தோஸ் திங்ஸ். கிளியரா? ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு ஒரு கார்டாக வரப்போகுது. This is how it happens. தெரியுதா? இப்போ நம்ம டைனமிக்காக டேட்டா வந்து ப்ராசஸ் மூலிமா வந்து பண்ணிட்டோம் மேப் வச்சு. ஓகே, திஸ் இஸ் கால்டு கான்ஃபிக் ட்ரிவன் யூஐ. ஓகே, கான்ஃபிக் ட்ரிவன் யூஐனே ஒன்றும் இல்லை. சரி, பற்றி நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது திரும்பியும். ஸோ இதுதான் வந்து ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன். ஸோ கான்ஃபிக் ட்ரிவன் யூஐ. ஓகே, ஸோ அப்படின்னா ஸோ யூஐ லேயர் தனியாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம யூஐ எது என்னைக்கா சேஞ்ச் பண்ணோமா பாருங்கள். ஸோ யூஐ லேயர் தனியாக இருக்குது. யூஐ லேயர் என்னது, நம்மளோட கார்டு காம்பனண்ட். கரெக்டாக, நம்மளோட கார்டு காம்பனண்ட். Going to be card component. Next வந்து பார்த்தீங்கன்னா we have separately our data. செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எங்கேருந்து வருது, we are getting it from அந்த array of objects. array of objects தான் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த array of objects வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், நம்ம யூஐ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இட்ஸ் பேசிக்லி இன்டர்டிபெண்டன்ட் தான். பட் இந்த டேட்டா வந்து எப்படி வரப்போகுதுன்னா இட்ஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் ஏபிஐ கால். ஸோ நம்ம பேக்கெண்ட்லேருந்து இந்த டேட்டா வந்து அனுப்பிச்சுட்டு போகிறோம். ஓகே, இந்த டேட்டாஸ்லாம் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம்னா நம்ம பேக்கெண்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த டேட்டாலாம் வந்து பேக்கெண்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு we are going to do an API call. We are going to get this array of objects. ஓகே, சிம்பிளாக வந்து இப்படி தான் வந்து நடக்க போகுது. பட் அதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கும்போது சொல்கிறோம். பட் இந்த ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிக் ட்ரிவன் யூஐ. ஸோ தட் நீங்கள் யூஐ சேஞ்ச் பண்ண வேணாம். எக்ஸாம்பிள் ஸ்விக்கி கூட எடுத்து பார்த்துக்கோங்க if you want to. See, UI வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது, சேமாக தான் இருக்கும். ஓகே, டேக் அமேசான், டேக் ஜொமேட்டோ, ஓலோ, லைக் டேக் எனி வெப்சைட் யூ வாண்ட், Airbnb, you might see like their UI won't change, only data தான் சேஞ்ச் ஆகும். தெரியுதுங்களா? UI மட்டும் சேமாக தான் இருக்கும், பட் only the data changes. This is how they work. Clear? இதான் வந்து அதோட பேட்டர்ன்.
ஓகே, அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். வாட் ஆர் ஆல் ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேஸிங்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி வில் சி த ப்ராப்ளம்ஸ் இந்த சொல்கிறார். ஓகே, வில் சி வி ஹேவ் சம் எரர்ஸ்லாம், வில் ரிமூவ் லாக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், வி ஆர் கெட்டிங் அ வார்னிங், திஸ் நாட் அன் எரர். இட்ஸ் டெல்லிங் இம்போர்ட் இட் ஃப்ரம் react.dom/client instead of react DOM. ஓகே, ஸோ அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க போல். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எரரை வந்து இது பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு சேஞ்ச் திஸ் react DOM/client. ஸோ I'll do a refresh. ஓகே, ஓகே டன். ஓகே, சி இது போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன எரர் வருதுன்னு பாருங்களேன். வாட் இஸ் த எரர் வி ஆர் கெட்டிங்? வார்னிங், இட்ஸ் நாட் அன் எரர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார்னிங், ஸோ ஈச் சைல்ட் இன் லிஸ்ட் ஷுட் ஹேவ் அன் யூனிக் கீ ப்ராப் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அப்படின்னா இது என்னென்னா லைக் ஒரு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டை வந்து அப்டேட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு வச்சிங்கன்னா அது வந்து இது வந்து டாம் அப்டேஷன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு கிரியேட் சம் ரியல் டாம், வர்ச்சுவல் டாம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் அப்படி சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். ரீகன்சிலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ பேசிக்காக இது எந்த எலமெண்ட்டை எந்த கார்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு யூனிக்கான கீ வேணும். இந்த கார்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு யூனிக்கான கீ வேணும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் மேப் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஒரு யூனிக்கான கீ வந்து இது பண்ணணும். சரி, இப்போ யூனிக்கான வேல்யூ என்ன இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போமா? இதில் ஏதாவது யூனிக்காக வேல்யூ இருக்கா? மேபி ஜாப் டைட்டில் சேமாக இருக்கலாம், கம்பெனி நேமும் சேமாக இருக்கலாம், டேக்ஸும் சேமாக இருக்கலாம், ஆஃபர் சேமாக இருக்கலாம், ஸ்டார்டிங் டேட் சேமாக இருக்கலாம், ஐடியும் எக்ஸ்பீரியன்ஸும் சேமாக இருக்கலாம். இஸ் தேர் எனி யூனிக் பாயிண்ட் விச் வி ஹேவ்? இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பேக்கெண்ட், இது வந்து பேக்கெண்டில் தான் வரப்போகுது. ஸோ இஃப் யூ ஹேவ் அ குட் பேக்கெண்ட் டெவலப்பர் யூ வில் டெஃபினெட்லி சென்ட் அன் ஐடி. ஓகே, கோயிங் டு சென்ட் அன் ஐடி இன் ஆல் திஸ். பேக்கெண்ட் டெவலப்பர் இதை கரெக்டாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவார். ஸோ மேபி 3 கிளியரா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி e.id. will be e.id. See, I'll refresh it. See the error. Okay, இதான் வந்து ஃபஸ்ட் வே டு சால்வ் இட். ஓகே, இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பேக்கெண்ட் டெவலப்பர் வந்து அனுப்பிச்சி வைக்கலப்பா, ஐம் நாட் ஹேவிங் திஸ் யூனிக் கீ அப்படின்னா என்ன பண்ணலான்னா யூ கேன் யூஸ் த செகண்ட் ஆர்குமெண்ட் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கேன், இண்டெக்ஸ். ஓகே, இஸ் கோயிங் டு ஃபார்ம் சம்திங் லைக் இட்ஸ் நாட் அ பெட்டர் வே. இண்டெக்ஸ் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரேர் கேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வேறு வழியே இல்லை, ஐ வாண்ட் டு சால்வ் திஸ் அப்படின்னா ஜஸ்ட் டூ அ ரிஃப்ரெஷ். Just stop this and restart it. ஏன்னா அது கேட்ச் ஆகிடுச்சு, அதான் பிரச்சனை அப்படி வருது. ஸோ I'm going to restart it. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஓகே you're going to give it in this top layer. ஸோ என்னென்னா இந்த கீ வந்து இங்கே தான் வந்து ரெண்டர் ஆன மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் கோயிங். ஸோ மேபி நான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிவ் போட்டுறேன். இந்த டிவ்வுக்கு வந்து கீ கொடுக்கும். Always the key should be in the parent.
power 88. Okay, but this is the one way. Okay, this is going to be the one way. But an index வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் யூஸ் சம் பேக்கேஜ் கால்டு UUID. ஓகே, UUID. ஸோ UUID npm போட்டுக்கோங்க. This is the third way. Okay, this is going to be the third way. Just go check, install it. Simple da, install it. This is going to be the best way. Okay, so I'm going to install it. The final இது ஒரு 2 minutes மட்டும் will complete it. Okay, so அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, you're going to import it like this. Import it like this. Import it. And எப்படி ஐடி ஜென்ரேட் பண்ணனும் அவங்களே கொடுத்துருப்பாங்க அடுத்த லைனில். we use this method. Okay, so go give this id like this. Okay, so index தேவையில்லை நம்மளுக்கு. Okay, so we'll start it again. npm run தேவை. ஸோ இப்போ கார்டில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஓகே, ஸோ திஸ் ஹவ் யூ டூ இட். ஓகே, அந்த 2 வார்னிங்கை வந்து சரி பண்ணுறதுக்கு. ஸோ இதான் வந்து 3 வேஸ். ஸோ ஃபஸ்ட் வே டு சால்வ் த ப்ராப்ளம் மேப் வந்து வார்னிங் வந்து ஒன் இஸ் லைக் இஃப் யூ ஹாவ் த பேக் அண்ட் டெவலப்பர் சென்டிங் யூ சம் யூனிக் டேட்டானா, பேக்கெண்ட்லேருந்து வர டேட்டாவில் வந்து யூனிக்காக வந்து கீ இருந்துச்சுன்னா யூனிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. யூனிக் டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை அப்படின்னா, இன்கேஸ் இல்லை அப்படின்னா யூ ஹவ் டு யூஸ் இண்டெக்ஸ். இஃப் இண்டெக்ஸுமே வந்து ரேர் கேஸில் யூஸ் பண்ணுங்கள். இண்டெக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் யூஸ் UUID. இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யுவர் வார்னிங் வுட் கோ. ஓகே, மை திங் இஸ் கேட்ச்டு, அதனால தான் எனக்கு இதுவாகுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எரர் நிச்சயமாக சால்வ் ஆகிடும். கிளியராப்பா? இன்றைக்கி இதெல்லாம் தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்லைட்லேயும் நான் ஒரு வாட்டி ஷோ பண்ணிடுறேன். ஷோ இட் ஸ்லைடை. ஸோ கீ பாயிண்ட்ஸ் இஸ் பேசிக்லி லைக் நான் சொன்னால யூனிக் ஐடி வந்து கொடுத்துக்கணும். ஸோ யூனிக் ஐடி கொடுக்குறதுக்கு 3 வழி இருக்குது. UUID, ஸோ இட்ஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு. ஸோ அரல்ஸ் நான் சொன்ன அந்த 2 வேஸில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ சம்மரி பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் சீன் அவர் ப்ராப்ஸ் எப்படி ரெண்டர் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி வந்து ரெண்டர் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி வந்து செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி மேப் பண்ணுறது. ஓகே, எப்படி ரெண்டர் பண்ணுறது மேப். அண்ட் மேப்பில் ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய எரர் வந்து என்னது, வார்னிங் வந்து என்னதுன்னா யூனிக் கீ ப்ராப்பர்ட்டி எரர். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் 3 வேஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 3 வேஸில் நீங்கள் வந்து UUID யூஸ் பண்ணுங்கள். ஓகே, or else if your backend developer sends some unique property, try to use that. Clear அப்பா? இது வரைக்கும் எல்லாருக்கும் இவ்வளோ தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம பேசிக்காக நம்ம ப்ராஜெக்டோட பேசிக் செட்டப்ஸ் அண்ட் எல்லாமே பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வில் கண்டினியூ அவர் ப்ராஜெக்ட். ஸோ ஜஸ்ட் a second வெயிட் பண்ணுங்கள், 2 minutes. Stop the recording. Oh, super.